திரும்ப டென்ஷன் ஆகுறாரு, திரும்ப அப்புறம் கட்டி பிடிக்கிறாரு, அப்புறம் லவ் பண்ணுறாரு, அப்புறம் திரும்ப ஒத்துக்கிறாங்க, திரும்ப அவங்க வந்து டென்ஷன் ஆகுறாங்க, வேணாம் 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 அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கோ கேரக்டரை அவங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்றது தான் அந்த படத்தினுடைய கதை. ஸோ அதை வந்து இவங்க திரும்ப திரும்ப இது பண்ணி ஒரு வழியாக முடித்து தனித்தனியாக பிரித்து விட்டு இந்த படம் வந்து முடியுதுங்க. இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லுங்கள். எடிட்டிங்கும் வந்து நிறைய இடத்துல கட் பண்ணியிருக்கணும், ஆனால் இவங்க வந்து கட் பண்ணாமலே அது வந்து போயிட்டுருக்கு. படமாக பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் என்னதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோம். கொஞ்சம் பெருசாக நம்மளுக்கு வந்து சரி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. நிறைய விஷயங்கள் வந்து குறையா தெரியல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமும் இதே கண்டினியூ பண்ணி இவங்க வந்து படத்தை எடுத்திருக்கிறாரு. ஸோ டைரக்டர் பிரபுராம் வியாஸ் அவர்கள் ஸோ எந்த நோக்கத்துக்காக இதை எடுத்தாரு, இது எந்த மாதிரி ஆடியன்ஸுக்காக எடுத்தாரு அப்படின்னு சொல்லி தெரியல.